நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு விபத்து என்று நிச்சயமாக தெரிந்த ஒரு விபத்துக்கும், இது உண்மையிலே விபத்து தானா அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது சதிச்செயல் இருந்திருக்கின்றதா என்று நமக்கு தோன்றுகின்ற வகையிலே, நம்மிலே கேள்வியை எழுப்புகின்ற வகையிலே இருக்கின்ற இன்னொரு விபத்துக்கும் அடிப்படையிலேயே வித்தியாசம் இருக்கின்றது. உதாரணமாக கும்பமேளாவிலே விபத்து ஏற்பட்டு உயிர் இழப்புகள் ஏற்பட்டன. அதை போலவே குஜராத்திலே ஒரு பாலத்தினால் ஏற்பட்ட விபத்தும் கவனத்துக்கு உள்ளாகியது. ஆனால் இவையெல்லாம் சதிச்செயல் என்று யாரும் சந்தேகிக்கக்கூடிய வகையிலே அவை இல்லை. அவை விபத்து தான் என்று திட்டவட்டமாக தெரிந்தது. ஆனால் விபத்தாகவே இருந்த போதிலும் அவற்றை பற்றியும் தீர விசாரிக்க வேண்டும். யார் மீது தவறு இருக்கின்றதோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சில சமயம் தவறு என்று இல்லாவிட்டாலும் கவனக்குறைவு, நெக்லிஜென்ஸ் என்று இருக்கலாம். அதையும் ஆராய்ந்து இனிமேல் அப்படி நடக்காமல் இருப்பதற்கு ஆவன செய்ய வேண்டும். அது எல்லாமே உண்மைதான். ஆனால் அவை அப்படிப்பட்ட உண்மையான விபத்துகள், சதித்திட்டங்கள் என்கின்ற கோணத்திலே இருந்து விசாரிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவை விபத்துகள் என்று பட்டவர்த்தனமாக தெரிகின்றன. இப்பொழுது கரூருக்கு வருவோம். அதுவும் ஒரு விபத்தாக இருக்கலாம், நிச்சயமாக சொல்வதற்கு இல்லை. ஆனால் திட்டமிட்ட சரியாக கூட இருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் தோன்றுகின்றது, மக்களிடையே எழும்பியிருக்கின்றது. அதற்கு காரணம் என்ன? கரூரிலே நடந்த சில நிகழ்வுகள். முதலாவதாக, பெரும் கூட்டத்தை தாங்க முடியாத அளவிற்கு சிறியதாக இருக்கின்ற ஒரு இடத்தை விஜய் அவர்களின் பரப்புரைக்காக காவல்துறை கொடுத்தது. அது கவனக்குறைவினாலும் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது எத்தனை பேர் வருவார்கள் என்பதை சரியாக கணிக்க முடியாமல் இருந்ததனாலும் ஏற்பட்டிருக்கலாம். கரூரிலே நடந்த துயரச் சம்பவம் ஒரு விபத்தாக மட்டுமே இருந்தால், இந்த விஷயம் சிறிய இடத்தை விஜய் அவர்களுக்கு கொடுத்தது கவனக்குறைவு, சரியான திட்டமிடாமை, அலட்சியம் என்கின்ற போக்கிலே தான், அந்த கோணத்திலே இருந்து தான் பார்க்கப்படும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இது ஒரு சதியா என்கின்ற கேள்வி எழுந்துவிட்டால், அப்பொழுது இதே விஷயம் ஒரு சிறிய இடத்தை தவேகாவுக்கு கொடுத்தது சந்தேகத்தை கிளப்பும். உண்மையிலேயே கவனக்குறைவுதானா? திட்டமிட்டே மிகச்சிறிய இடத்தை கொடுத்து அங்கே நெரிசல் ஏற்படும்படி செய்திருக்கின்றார்களா? அதாவது ஒரு பெரிய விபத்துக்கான சூழ்நிலையை வேண்டுமென்றே உருவாக்கியிருக்கின்றார்களா என்கின்ற கேள்வி எழும். அந்த கேள்வியிலே இருந்தும், அந்த கோணத்திலே இருந்தும் அந்த விஷயம் நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டும். இதுதான் ஒரு உண்மையான விபத்துக்கும், உண்மையான விபத்து என்று எல்லோரும் நம்புகின்ற ஒரு விபத்துக்கும், இது திட்டமிட்ட சதிச்செயலாக இருக்குமோ என்று மக்கள் சந்தேகிக்கின்ற அளவிலே இருக்கின்ற இன்னொரு விபத்துக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு. சரி, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் நியாயமானது தானா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. அதாவது அப்படிப்பட்ட சந்தேகத்துக்கு காரணம் என்ன? வெறும் சந்தேகம்தானே, யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சந்தேகிக்கலாம், அடிப்படை உரிமை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் சந்தேகம்தான் படுகின்றோம். அது நிச்சயமான ஊர்ஜிதமான உண்மை இல்லை என்ற போதிலும், அப்படிப்பட்ட சந்தேகத்துக்கு கூட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நம்முடைய தனி மனித வாழ்க்கையிலே கூட இதை பார்க்கலாம். நமக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதற்கு ஏதாவது ஒரு அடிப்படை காரணம், மிக சிறியதான அளவிலேயாவது இருக்கின்ற ஒரு அடிப்படை காரணம் இருக்கும். கரூரிலே நடந்த துயர சம்பவத்தை பற்றி சில மக்கள், ஐ விட்னஸஸ், நேரடியாக பார்த்தவர்கள் கூறுகின்ற கூற்றை கேட்டால் மக்களிடையே அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வரும். அது நியாயமானதுதான். அப்படி நேரடி சாட்சிகள் கூறுகின்ற விஷயங்களிலே இருந்து கூட பலவிதமான கோணங்களிலே விந்தையான நிகழ்வுகள் நடந்திருந்தால், சாதாரணமாக நடக்காத நிகழ்வுகள் நடந்திருந்தால், இந்த சந்தேகம் ஒரு பலத்த வலிமையான சந்தேகமாகவும் மாறிவிடும். மின்சாரம் தடைப்பட்டது அல்லது தடைப்படுத்தப்பட்டது, செருப்புகள் வீசப்பட்ட விஷயம், சிலர் கத்திகளை எடுத்துக்கொண்டு வந்து மற்றவர்களின் சட்டைகளை கிழித்தது அல்லது கிழித்ததாக கூறப்படுவது, வெளியாட்கள் என்று சந்தேகப்படுகின்ற வகையிலே இருந்த சிலர் அந்த கூட்டத்திற்குள்ளே இருந்தது. இப்படி பல கூறுகள் சேரும்பொழுது மக்களிடையே அவநம்பிக்கை, சந்தேகம் தோன்றுவது மிக மிக இயல்பானது. அது வெறும் சந்தேகமாகவே இருக்கலாம், சிறிது கூட உண்மை இல்லாததாக கூட இருக்கலாம், நேரடி சாட்சிகள் பொய் கூறியதாக கூட இருக்கலாம். ஆனாலும் சதியா, திட்டமிட்ட சதியா என்ற கோணத்திலே இருந்தும் அந்த நிகழ்வு ஆராயப்பட வேண்டியது அவசியம். இந்த இடத்திலே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கூற வேண்டியிருக்கின்றது. கரூரிலேயே பலர் செந்தில் பாலாஜி மீது அவ்வளவாக நம்பிக்கை கொண்டிருப்பதில்லை. அரசியலுக்காக அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார் என்கின்ற எண்ணம் சில மக்கள் மனத்திலாவது இருக்கின்றது. அதை தவிர திமுக அரசாங்கம் வேறு.
அதனாலேயே பலர் சந்தேகப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம், இதற்காகவே சந்தேகப்படுவது என்பது நியாயமில்லை. ஆனாலும் பொதுமக்கள் அப்படி சந்தேகப்படுவார்கள். அது மனித இயல்பு. ஒரு மனிதன் தவறான மனிதன் என்று நாம் நினைத்தால் அதற்கான ஓரளவு நிரூபணமாவது அவனது கடந்த கால நடத்தைகளிலே இருந்து நமக்கு கிடைத்திருந்தால் அவனை பற்றி, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பற்றி புதிதாக தவறான ஒரு குற்றச்சாட்டு வந்தால் கூட இவன் செஞ்சிருப்பாயா என்று நாம் நினைப்போம். குறைந்தபட்சம் இவன் செய்தானா என்பதை பற்றி ஆராய வேண்டும் என்கின்ற அளவிலாவது அந்த குற்றச்சாட்டை நாம் நம்புவோம். கரூர் விஷயத்திலே கூட சில மக்கள் அப்படித்தான் நினைக்கின்றார்கள், அப்படித்தான் நினைக்கக்கூடும். அதை பற்றி செந்தில் பாலாஜி அவர்களோ திமுக அரசாங்கமோ ஸ்டாலின் அவர்களோ குறை கூறி பலன் இல்லை. மாறாக இப்படிப்பட்ட அவப்பெயரை நாம் சம்பாதித்திருக்கின்றோமே, நம்மை பற்றி ஒரு குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு வந்தால் கூட அதை நம்புவதற்கு சிலர் தயாராக இருக்கின்றார்களே, இது ஏன்? இனிமேலாவது நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வந்தால் சீச்சி, செந்தில் பாலாஜி அப்படியெல்லாம் செய்திருக்கவே மாட்டார், ஸ்டாலின் அப்படியெல்லாம் செய்திருக்கவே மாட்டார் என்று மக்கள் நினைக்கும்படி இருக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்து செந்தில் பாலாஜி, திமுக, ஸ்டாலின் எல்லோரும் தங்களுடைய அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள்தான் மாற வேண்டும். மக்களை குற்றம் சொல்லி புண்ணியமில்லை. இப்படி நான் கூறியதெல்லாம் இது சதிச்செயல் என்று மக்கள் நினைப்பதற்கு காரணங்கள். இந்த காரணங்களே இது சதிச்செயல்தான் என்று நிரூபிப்பதற்கு போதாது. ஆனாலும் விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற அளவிலே அவை போதும். மேலும் திமுக இப்படிப்பட்ட கெட்ட பெயரை சம்பாதித்து இருப்பதனால்தான் அரசாங்கம் நியமித்திருக்கின்ற அருணா ஜெகதீசன் அவர்களின் தலைமையிலே இருக்கின்ற தனி நபர் விசாரணை மீது நம்பிக்கை இல்லாமல் NDA தேசிய ஜனநாயக கூட்டணி சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை கரூருக்கு அனுப்பி விசாரித்திருக்கின்றது. முன்னாள் நடிகையும் இப்பொழுதைய ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினருமான திருமதி ஹேமமாலினி அவர்களின் தலைமையிலே இந்த குழு கரூருக்கு வந்தது, விசாரித்தது, திரும்பி சென்றுவிட்டது. சில மாநில அரசாங்க அதிகாரிகள் அந்த விசாரணை குழுவுடன் ஒத்துழைப்பதற்கு மறுத்துவிட்டார்கள். அதுவும் கவனம் பெற்றிருக்கின்றது. இதனால் மக்களின் சந்தேகம் வலுப்படுமே தவிர குறையாது. இப்படி மறுப்பதன் மூலம் அந்த அதிகாரிகள் நீங்கள் யார் எங்களை விசாரிப்பதற்கு என்கின்ற திமிரைத்தான் காட்டியிருக்கின்றார்களே தவிர உண்மையை, முழு உண்மையை வெளியிலே கொண்டு வருவதற்கு எந்தவிதமான உதவியும் செய்துவிடவில்லை, எந்தவிதமான பங்கையும் ஆற்றிவிடவில்லை. அதனால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை பாயக்கூடும், நாடாளுமன்ற ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிலர் கருதுகின்றார்கள். NDA அரசாங்கம் அவ்வளவு தூரத்துக்கு சென்று விடாது என்று தான் நான் எதிர்பார்க்கின்றேன். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஒத்துழையாமையை சுட்டிக்காட்டி அதனால் தமிழக அரசாங்கத்துக்கு இதிலே மறைப்பதற்கு ஏதோ இருக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டை வேண்டுமானால் அவர்கள் முன்வைப்பார்களே தவிர அந்த அதிகாரிகளை உரிமை மீறலின் கீழே தண்டித்து விட மாட்டார்கள் என்று தான் நம்புகின்றேன். அதெல்லாம் ஒருபுறம் இருக்க, இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாராளுமன்ற குழு கரூருக்கு வந்ததையே ஒரு பிரச்சனையாக ஆக்கி பெரிதுபடுத்தியிருக்கின்றார் நமது முதல்வர். இவர்களுக்கு, பாஜக அரசாங்கத்துக்கு உண்மையை அறிய வேண்டும் என்கின்ற நோக்கம் இல்லை. எங்களை, தமிழக திமுக மாநில அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டும், அதன் மீது எங்கள் மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்பதுதான் இவர்கள் நோக்கம் என்கின்ற ரீதியிலே அவர் தன்னுடைய கருத்தை கொண்டிருக்கின்றார். அதை வெளிப்படுத்தவும் செய்திருக்கின்றார். கும்பமேளாவிலே நடந்த விபத்துக்கு இந்த மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசு எந்த குழுவையும் அனுப்பிவிடவில்லை. குஜராத்திலே பாலத்திலே ஏற்பட்ட பிரச்சனையாலே பாலம் இடிந்ததனால் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. அதிலேயும் இவர்கள் எந்த அக்கறையும் காட்டவில்லை, எந்த நாடாளுமன்ற குழுவையும் அனுப்பிவிடவில்லை. இப்பொழுது கரூரிலே நடந்திருக்கிற விபத்துக்கு மட்டும் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு குழுவை அனுப்பியிருக்கின்றார்கள். எனவே அரசியல் செய்வதுதான் இவர்களுடைய நோக்கமே தவிர உண்மையை கண்டறிவது இல்லை என்று அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். இப்படி அவர் குற்றம் சாட்டி இருப்பதனால்தான் மற்ற விபத்துக்களுக்கும் கரூரிலே நடந்த விபத்துக்கும் விபத்து போல் தோற்றமளிக்கின்ற, ஆனால் சதியாக இருக்குமோ என்கின்ற சந்தேகத்தை கிளப்புகின்ற விபத்துக்கும் இருக்கின்ற அடிப்படை வேறுபாட்டை, வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. அதை பற்றி தான் இதற்கு முன்பு கூறினேன். இந்த விஷயம் தெரியாமலோ அல்லது திமுகவை பொறுத்தவரையிலே வழக்கம் போல தெரிந்தும் தெரியாமலோ மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்கின்றார் நமது முதல்வர். அதை சும்மா விடுவாரா அண்ணாமலை? பொங்கி எழுந்திருக்கின்றார்.
தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்கின்ற ஆதங்கத்தினாலே ஒரு முறை தன்னைத்தானே சவுக்கால் அடித்து கொண்ட அண்ணாமலை இப்பொழுது திமுகவுக்கு, குறிப்பாக ஸ்டாலினுக்கு சரியான சவுக்கடி கொடுத்திருக்கின்றார். சவுக்கடி கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார். சும்மா இருக்க முடியாமல் பாஜக அரசாங்கம் அனுப்பிய நாடாளுமன்ற குழுவை பற்றி கிண்டல் செய்தோ அதை ஏளனப்படுத்தியோ ஸ்டாலின் பேசப்போக அதற்கு உள்நோக்கம் கற்பித்து பேச இப்பொழுது அவருக்கு வாயை கொடுத்து புண்ணாக்கி கொண்ட நிலைமை ஏற்பட்டுவிட்டது. ஸ்டாலின் எந்த மொழியிலே பேசினாரோ அதே மொழியிலே திருப்பி அடித்திருக்கின்றார் அண்ணாமலை. திமுக அரசாங்கத்தின் ஒவ்வொரு தவறையும் வரிசையாக சுட்டி காட்டியிருக்கின்றார். கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயத்தினாலே 66 உயிர்கள் பலியாகி போயினவே, அங்கே சென்றீர்களா? பலியானவர்களின் குடும்பத்தினரை சந்தித்தீர்களா? கொடும் துயரத்துக்கு ஆளான வேங்கை வயல் மக்களை சென்று சந்தித்தீர்களா? தங்களுடைய விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்காக போராட்டம் நடத்திய திருவண்ணாமலை மேல்மா கிராமத்து விவசாயிகளின் மீது குண்டர் சட்டம் போட்டீர்களே. மேலும் அவர்கள் தலைமைச் செயலகம் வந்தபொழுது ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்காக வந்தபொழுது அவர்களை சந்திக்காமல் அதற்கு மேலும் காவல்துறையை வைத்து கைது செய்தீர்களே. தென் மாவட்டங்களிலே மக்கள் பெரும் மழையினால் பாதிக்கப்பட்டு பெரும் துயரம் அடைந்திருந்த பொழுது அவர்களுக்கு ஆதரவாக, ஆறுதலாக களத்திலே நில்லாமல் இந்தி கூட்டணி தலைவர்களின் சந்திப்பிலே கலந்து கொண்டீர்களே. அதற்காக தமிழகத்திலே இருக்கின்ற துன்பத்தையெல்லாம் புறக்கணித்து டில்லிக்கு ஓடோடி சென்றீர்களே. இதுதான் உங்கள் லட்சணம். பாதிக்கப்பட்ட மக்களிடம் நீங்கள் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கின்றீர்கள் என்பதற்கு இதுதான் லட்சணம். அப்படிப்பட்ட நீங்கள் எங்களுக்கு, பாஜகவினருக்கு பாடம் எடுக்காதீர்கள் என்று கூறியிருக்கின்றார், சாடியிருக்கின்றார். மக்கள் துயரத்துக்கு உள்ளான பொழுதெல்லாம் நீங்கள் ஸ்டாலின் நாட் ரீச்சபிள் மோடிலே இருந்தீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு எங்களை விமர்சிக்கவோ எங்களை கேள்வி கேட்கவோ எந்த தகுதியும் இல்லை என்றும் பிளந்து கட்டியிருக்கின்றார் அண்ணாமலை. இப்படி சாடியதெல்லாம் போதாது என்று இன்னொன்றையும் அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார். புதிய தலைமுறை தொலைக்காட்சி சேனலை அரசு கேபிளிலே இருந்து அரசாங்கம் நீக்கியிருக்கின்றது. அப்படி அந்த சேனல் என்ன தவறு செய்தது? கரூரிலே நடந்தவற்றை, மக்கள் பட்ட துயரத்தை மக்களிடையே சிறப்பாக எடுத்து கூறியது. அதற்காக அந்த சேனலை முடக்குகின்ற நடவடிக்கைகளிலே தமிழக அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றது என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதற்கு என்ன காரணம்? ஊடகங்கள் எல்லாமே திமுகவின் ஊதுகுழலாகவே செயல்பட வேண்டும் என்பதுதான் திமுகவின், ஸ்டாலினின் எதிர்பார்ப்பு. அதற்காகத்தான் இப்படி செய்திருக்கின்றார்கள் என்று மறுபடியும் இந்த விஷயத்திலே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் அண்ணாமலை. சூட்டோடு சூடாக இன்னொரு அடியும் கொடுத்திருக்கின்றார். அது என்னவென்றால், அதுதான் நீங்களே உங்கள் சேனலை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுடைய சில சேனல்களை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, யாருமே பார்க்காத சேனல்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே. அதாவது நீங்கள் சொல்ல விரும்புவதை அந்த சேனல்கள் மூலமாக சொல்ல வேண்டியது தானே. புதிய தலைமுறை போன்ற செய்தி தொலைக்காட்சி சேனல்களை ஏன் முடக்குகின்றீர்கள் என்பது அவருடைய கேள்வி. மேலும் பொதுவான சட்டம் ஒழுங்கும் சந்தி சிரித்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட கேவலமான ஒரு நிலைமையிலே தமிழ்நாட்டை கொண்டு வந்து விட்டீர்கள். அதையெல்லாம் சரி செய்யாமல் இப்படிப்பட்ட கேவலமான காரியங்களிலே இறங்குவதற்கான முட்டாள்தனமான ஐடியாக்களை எல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்திருக்கின்றார்கள்? திரு ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்றும் அவர் ஆக்ரோஷமாக கேள்வி கேட்டிருக்கின்றார். அண்ணாமலை அவர்களுடைய கேள்விகள் அனைத்தும் மிக மிக நியாயமானவை, சரியானவை என்பதை நாம் அனைவருமே ஏற்றுக்கொள்வோம். தன்னை பற்றியும், தன்னுடைய கட்சியை பற்றியும், தன்னுடைய அரசாங்கத்தை பற்றியும் எதிர்மறையான ஆனால் உண்மையான கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துவிடக்கூடாது என்பதிலே நமது முதல்வர் அவ்வளவு கவனம் காட்டி வருகின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே பாஜக, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக தலைமையிலான என்டிஏ ஒரு குழுவை கரூருக்கு அனுப்பாமல் வேற என்ன செய்யும்? திமுக அரசாங்கம் மறைக்கின்ற உண்மைகளையெல்லாம் வெளியிலே கொண்டுவதற்கு அதுவும் ஒரு நல்ல வழியாகும். அதைத்தான் செய்திருக்கின்றது பாஜக. மற்றவர்கள் நம்மை கேள்வி கேட்கக்கூடாது என்கின்ற சென்சிட்டிவிட்டி, உணர்வு ஒருவருக்கு இருந்தால் யாரும் தன்னை கேள்வி கேட்காத வகையிலே அவர் நடந்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய வேலையை சரிவர செய்ய மாட்டேன், ஆனால் என்னை யாரும் கேள்வி கேட்டுவிடக்கூடாது என்றெல்லாம் பொது வாழ்விலே இருக்கின்ற ஒருவர் பேசவே முடியாது, பேசக்கூடாது. அப்படி யாராவது நினைத்தால், அதற்கு ஏற்ப செயல்பட்டால் உண்மை உறங்கிவிடாது. யாராவது வெளியிலே கொண்டு வருவார்கள், கொண்டு வர வேண்டும். அப்படி யாராவது செய்தால் அது போற்றத்தகுந்த செயல்தான். எனவே ஒரு விரலால்
பாஜகவை ஸ்டாலின் சுட்டிக்காட்டும் பொழுது 3 விரல்கள் அவரையே சுட்டிக்காட்டுகின்றன என்பதை நமது முதலமைச்சர் தெளிவாக உணர வேண்டும். மேலும் ஒரு நகைச்சுவைக்கு இடமான விஷயமும் இருக்கின்றது. இந்த வீடியோவிலே நான் கூறியதெல்லாம் தவறு என்றே வைத்துக்கொள்வோம். பாஜக அரசியல் செய்வதற்காகத்தான் நாடாளுமன்ற குழுவை கரூருக்கு அனுப்பியிருக்கின்றது என்று வேண்டுமானாலும் வைத்துக்கொள்வோம். அதற்கான பதிலடியை கூட ஸ்டாலின் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்பே கூறிவிட்டார். ஸ்டாலின் அவர்களே எடுத்து கூறியிருக்கின்றார், அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.